வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடவையில் எப்படி மேட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புடவையை எப்படி கட் பண்ணுன்றதை பார்க்கலாம். புடவையை நீட்டை வாக்கில் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்டீலில் க்ரோஸா ஊசி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக நறுக்கிக்கோங்க. கைப்பிடி பிளாஸ்டிக்கில் போட்டு கொஞ்சம் மொத்தமான ஊசி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக நறுக்கிக்கலாம். எங்கள்கிட்ட கைப்பிடி போட்ட ஊசி தான் இருக்குது, அதனால் நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக நறுக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம கிழிச்சிட்டே வந்துடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம கிழிச்சதுக்கப்புறமா இந்த மடிப்பு மடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த பக்கம் நம்ம திருப்பி வச்சுட்டு இங்கே நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம கிழிச்சிட்டு வந்துடலாம். அப்போது நம்ம நாட் போட வேண்டியதில்லை. அப்போது ஒரே மாதிரி ஃபுல்லாக நமக்கு ரோல் மாதிரியே வந்துடும் துணி. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க துணியெல்லாம் நம்ம சுற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்காகாமல் இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து நம்ம திரும்ப கட் பண்ணிவிட்டு இப்படி ரிவர்ஸில் கிழிச்சிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம கிழிச்சாச்சு. இப்போ திரும்ப ரிவர்ஸில் வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கிழிச்சு வச்சுக்கலாம். கிழிச்சதுக்கப்புறமா துணியை நம்ம சுற்றி வச்சுக்கணும். இப்போ நம்ம புடவையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி எடுத்தாச்சு. சுற்றினதுக்கப்புறம் பாருங்கள், பால் மாதிரி இருக்குது. பாருங்கள், வயலட் கலரில் இந்த ஊசியில் தான் நாங்கள் இன்றைக்கி மேட் செய்ய போகிறோம். இது கைப்பிடி ரப்பரில் செஞ்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஊசி ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இந்த தையல் பொருள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கடையிலையும் இந்த ஊசி கிடைக்கும். இந்த ஊசி கிடைக்கலனா ஸ்டீல் ஊசியில் போடுறவங்க மெலிசா நறுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். மெலிசா நறுக்கிக்கணும் துணியை. இதில் நாங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாகவே நறுக்கியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஊசியில் நம்ம 2 முடிச்சு போட்டுக்கணும். 2 முடிச்சு போட்டதுக்கப்புறமா அந்த முடிச்சிலேருந்து தான் நம்ம செயின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கி 5 செயின் நாங்கள் போட்டுக்க போகிறோம். அந்த துணியை அந்த ஊசியில் ஒரு சுற்றிட்டு அந்த கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், சுற்றியாச்சு. இப்போது அந்த சுற்றின துணியை அந்த கேப் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வரோம். இது மாதிரி செஞ்சோன்னா செயின் நமக்கு விழுந்துடும். இது மாதிரி 5 செயின் நம்ம செஞ்சுக்கணும். ரவுண்ட் ஷேப்புக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஸ்டார்டிங் 5 தான் நம்ம செய்வோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் இப்போ நம்ம ஊசியை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக நம்ம துணியை வெளில எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், ரவுண்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகிறோம். இது நாங்கள் டபுள் க்ரோஹட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டபுள் க்ரோஹட் நம்ம செய்யும்போது நமக்கு அந்த டிசைன் அகலமாக வரும். அதனால் மேட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த லைன் ஸ்டார்ட் பண்ணணுனாலும் செயின் ஸ்டிச் போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துணியை சுற்றிட்டு அந்த கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்தோம்னா செயின் விழுந்துடும். 3 செயின் போட்டதுக்கப்புறமா இப்போது துணியை இந்த ஊசியில் சுற்றிட்டு இப்போது இந்த கேப்பில் நம்ம இந்த ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கேப் வழியாக துணியை வெளில எடுத்துகிட்டு வரணும். வெளில எடுத்துகிட்டு வரும்போது இப்போ ஊசியில் பார்த்திங்கன்னா 3 துணி இருக்கும். இப்போது திரும்பவும் ஊசியில் அந்த துணியை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 முடிச்சு வழியாக அந்த துணியை வெளில எடுத்துகிட்டு வரணும். திரும்ப பாருங்கள், 2 நாட் மட்டும் இப்போ ஊசியில் இருக்குது. திரும்பவும் துணியை ஊசியில் சுற்றிட்டு அந்த 2 நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும். இது டபுள் க்ரோஹட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். புரியலனா திரும்ப பாருங்கள். இதே மாதிரி நம்ம இது வரைக்கும் நம்ம செய்யணும். செஞ்சுட்டு காட்டுறேன் நான்.
இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த செயினில் நம்ம வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த நாட்டை வந்து எடுத்து விட்டுறணும். இப்போ ஒரே ஒரு நாட் மட்டும்தான் நம்ம வந்து ஊசியில் இருக்கும். இப்போது இந்த லைன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 3 செயின் வந்து நம்ம செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், அடுத்த லைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். துணியை கம்பியில் சுற்றிட்டு அந்த கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு செயின் விழுந்துடும். இப்போது 3 நாட் நம்ம செஞ்சாச்சு. பாருங்கள், துணியை வந்து ஊசியில் சுற்றிட்டு அந்த செயின் கேப்பில் இன்சர்ட் பண்ணி அது வழியாக துணியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரணும். இப்போது 3 துணி வந்து நம்ம கம்பியில் இருக்கும். திரும்பவும் ஊசியில் ஒரு தடவை துணியை சுற்றிட்டு 2 நாட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப சுற்றிட்டு 2 நாட்டை எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சுட்டே வந்துடலாம். இப்போ பாருங்கள், 5 லைன் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. துணி வந்து இந்த அளவுக்கு எனக்கு மிச்சம் இருக்குது. இன்னொரு லைன் வந்து அந்த துணியில் நம்ம செய்ய முடியாது. அதனால் 5 லைனோடு நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இப்போது இந்த லைனையும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லைனையும் நம்ம முடித்த லைனையும் ஜாயின் பண்ணாதான் அந்த லைன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகும். அதனால இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஒரு நாட் கட் பண்ணி விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டோன்னா நமக்கு இந்த மேட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பாருங்க, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மேட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாருங்க ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மேட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.